அக்டோபர் 11th, 12th and 13th இந்த 3 தினங்களும் சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாட்களாகும். அக்டோபர் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி. ஸோ இந்த கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாட்களாகும். முதல் 3 நாட்கள், அதாவது அக்டோபர் மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் துர்க்கைக்காக பார்த்தோம். 8, 9, 10 லக்ஷ்மி தேவிக்கு, 11, 12, 13 இந்த 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கு. அதாவது இந்த நவராத்திரியில் இந்த 9 நாட்களுமே முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு, இரண்டாவது 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு. இந்த கடைசி 3 நாட்களான அக்டோபர் 11, 12, 13 இந்த 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கான பூஜையை செய்து, அதாவது நம்ம மனதில் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது, சரஸ்வதி காயத்ரி சொல்வதோ அல்லது சரஸ்வதி தேவிக்கான மந்திரங்கள் சொல்வதோ படிக்கும் குழந்தைகளுக்கு இது மிகவும் நல்லது. இந்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறோம்னா, செய்யும் தொழிலுக்கும் அதிபதியாக இந்த சரஸ்வதி தேவி விளங்குகிறார். அப்போ கிரகங்களில் பார்த்திங்கன்னா புதன் கிரகம் வந்து வியாபாரத்திற்கு, தொழிலுக்கு வந்து புதன் கிரகம் நன்றாக இருக்க வேண்டும். கல்விக்கும் புதன் தான், புத்தி கூர்மைக்கும் புதன் தான். அதனால தான் சரஸ்வதி தேவி கடைசி 3 நாட்கள் புதன் கிரகம், முக்கியமாக புதனுக்கும் குருவுக்கும் ஏற்ற நாட்கள் இந்த கடைசி 3 நாட்கள் ஆகும். ஏன்னா குருவின் அனுகிரகம் அல்லாது வேறு எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் கிடையாது. முக்கியமாக இந்த கடைசி 3 நாட்களில் உங்களுடைய வீட்டில் படிக்கும் குழந்தைகள் இருந்தால், நம்ம வந்து புக்கெல்லாம் வச்சு தானே பூஜை பண்ணுறோம். அதனால் இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களுக்கு செய்ய வேண்டுமானால் புதன் கிரகத்திற்கு செய்யலாம். ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தை இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்லோவாக படிக்குது, இல்லை குழந்தை வந்து படிப்பில் வந்து கிராஸ்பிங் பவர் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி 3 தினமான இந்த சரஸ்வதிக்கு ஏற்ற 3 தினங்களில் புதன் கிரகத்திற்கும் குரு பகவான் வியாழ கிரகத்திற்கும் நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், புதனுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து பச்சை பயிரினால் நீங்கள் சுண்டல் செய்தோ அல்லது பச்சை பயிறு தானம் செய்தோ புதன் கிரகத்திற்கு 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டீர்களானால் உங்களுடைய குழந்தைக்கு புதனின் பரிபூரண அனுகிரகம் கிடைத்து உங்களுடைய குழந்தைக்கு படிப்பின் ஆர்வம் அதிகமாகும். தொழில் ரீதியாக கூட்டு தொழில் செய்தாலோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த சரஸ்வதி பூஜையின் பொழுது நீங்கள் புதன் கிரகத்திற்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது புதன் கிரகத்திற்கான தானியத்தை தானம் செய்வதோ இது போன்ற சிறப்புகளை செய்யும் பொழுது உங்களுடைய தொழிலும் நன்கு விருத்தியடையும். புதிய தொழில் ஆரம்பம் என்பது பொதுவாகவே விஜயதசமி அன்று செய்வார்கள். இந்த 9 நாட்களும் விரதம் இருந்து நீங்கள் பூஜை செய்து 10ஆம் நாளாக விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம். தசம் அப்படின்னு சொன்னாலே 10ன்னு அர்த்தம். ஸோ ஏன் இதை விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம்னா, அன்று தொடங்கும் எந்த காரியமுமே ஒரு பெரிய வெற்றி அடையும். அதனால தான் அது விஜயதசமி அப்படின்னு சொல்கிறார்கள். நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு வேலையுமே ஒரு நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, இந்தந்த திதியில் இது செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த விஜயதசமி அன்று நாம் எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் இதில் நமக்கு சுபீட்சம் ஏற்படுகிறது. ஒரு கல்வி ஆரம்பம் என்பது விஜயதசமியில் செய்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பம் என்பது இந்த விஜயதசமியில் செய்கிறோம். அதனால் விஜயதசமியில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. ஆனால் சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது புதன் மற்றும் குரு கிரகத்திற்கும் நீங்கள் அர்ச்சனை செய்தால் உங்களுடைய வீட்டில் படிக்கும் குழந்தைகள் மற்றும் தொழில் செய்பவர்கள், புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். ஆயுதங்களுக்கு வைத்து நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை வைத்து பூஜை செய்வது தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடைசி 3 நாட்கள் முக்கியமாக புதன் கிரகத்திற்கும் குரு பகவானுக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்து அவர்களுக்கான தானியத்தை தானம் செய்தாலோ அல்லது சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்தாலோ நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வருடம் பூராவுமே ஜெயம். அதைத்தான் 10ஆம் நாளான விஜயதசமி அன்று நீங்கள் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது கல்வி ஆரம்பிப்பது அனைத்தும் விஜயதசமி அன்று செய்கிறார்கள். இந்த 10 நாட்களும், இந்த நவராத்திரி 9 நாட்கள் 10ஆம் நாளான விஜயதசமி, இது அனைத்துமே
பெண்களுக்கு ஏற்ற ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. வீட்டில் ஒரு குடும்பத்தில் முக்கியமாக நவராத்திரி என்பது பெண்களுக்கு சிறப்பான ஒரு பண்டிகையாக அமைகிறது. விருந்தினர்கள் வருவதும் உபசரிப்பதும் பெண்களுக்கே உரித்தான ஒரு குணமாகும். அதனால் அனைத்து பெண்களும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இந்த நவராத்திரியை நாம் வழிபட்டோமானால் அனைவருமே ஒரு இன்ப வாழ்க்கையை வாழலாம் என்பது உறுதியாகும்.